தாவேகாவோட கொள்கை என்ன? சமத்துவம், சமூக நீதி, ஜனநாயகம். கவினோட படுகொலைக்கு விஜய் அவர்கள் குரல் கொடுக்கல. யாரோட ஆட்சி நடக்குது? திமுக ஆட்சி நடக்குது. ஏன் முதலமைச்சர் போகவே இல்லை? உங்க தலைவர் ஏன் போகல? வீட்டு மட்டும்தான் படிப்பா? அது இல்ல இருங்க, பொலிட்டிக்கலா அது எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு கருத்து அப்படின்றது உங்களுக்கு தெரியல. அதிகாரத்துல இருக்கும்போது வாயை பொத்திட்டு கம்முன்னு இருப்பீங்க. இல்ல, இப்ப நம்ம நீட்டை பத்தி பேசும்போது நீங்க கச்சத்தீவு போயிட்டீங்க. உங்க கட்சியில இருந்து வெளியில போன வைஷ்ணவி சில விமர்சனங்கள்லாம் முன்வைக்கிறாங்க. சகோதரி சொல்றாங்கல்ல, முதல்ல நீங்க யோக்கியமா இருக்கணும். இல்ல, யோகியம் அந்த மாதிரி வார்த்தைகள் வேண்டாம். பணம் இருந்தாதான் அங்க பதவி. 2021 திமுகவுக்கு வியூக அமைப்பாளராக யார் இருந்தா? பிரசாந்த் கிஷோர் தான். கேவலமா இல்ல? அப்ப நீங்க பிஜேபி 26ல அதே பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு திமுகல இருந்து எடுத்த பேர் மாதிரியே இருக்கு, வெற்றி ஓரணி வெற்றி பேரணி. அது தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர். நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. விஜய்க்கு ஒரு கரிஸ்மாட்டிக் இருக்கு, ஆனா லீடர் அப்படின்றது நீங்க தாவேகாவே விமர்சிக்கிறீங்களே, தேவை என்ன? இவங்க எல்லாம் சரியில்லை, நாங்க தான் உங்களை அடுத்து ஆள போறோம் அப்படின்னு வர்றவங்க கிட்டையும் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். மாநாட்டு பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? மாநாட்டு பணிகள் மிக சிறப்பாக போகுது. அந்த மாநாடு என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் அந்த மாநாட்டிற்கான செயல் திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அந்த மாநாட்டை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறாங்க. தற்போது தாவேகா மேல இருக்கிற ஒரு பெரிய விமர்சனம் அப்படின்றது கவினோட படுகொலைக்கு விஜய் அவர்கள் குரல் கொடுக்கல, இல்ல அவர் பேர்ல ஒரு அறிக்கை அப்படின்றது கூட வரல. அஜித்குமார் அவரோட அந்த மரணத்துக்கு நேரில் போன விஜய் இது தொடர்பாக எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்கல அப்படின்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுதில்ல, அதுக்கு உங்களோட பதில்? இல்லை, சகோதரர் கவின் அவர்களுடைய அந்த ஆணவ படுகொலை என்பது மிக வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அதுவும் சாதி ரீதியாக நடைபெற்ற அந்த கொலை என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். தமிழக வெற்றி கழகம் கண்டிக்கிறது. ஆணவ படுகொலையை தடுப்பதற்கென்று தனிச்சட்டம் கொண்டு வர வேண்டும், சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும். சாதிய கொலைகளை தடுப்பதற்கு உண்டான வேலையை தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இது லயலாமணி அவர்களோட கருத்து, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கருத்து. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கருத்தை தான் லயலாமணி அவர்கள் கருத்தாக சொல்றாங்க. எங்க தலைவருடைய கருத்தை தான் நான் கருத்தாக சொல்றேன். எங்க கட்சியினுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கை என்பது தலைவர் தளபதி அவர்களுடைய ஒப்புதலால் வெளியிடப்பட்ட அறிக்கை. அவருடைய அறிக்கையை தான் எங்களுடைய ஆதவ அர்ஜுனா அவர்கள் வெளியிட்டாங்க. இப்போ எங்கள் கட்சி சார்பாக எங்கள் கொள்கை பரப்பு செயலாளருடைய பேரில் அறிக்கைகள் வரும், என்னுடைய பேரில் அறிக்கைகள் வரும், செய்தி தொடர்பாளர்களுடைய பேரில் அறிக்கைகள் வந்திருக்கு. இந்த அறிக்கைகள் எல்லாமே எங்கள் தலைவருடைய அனுமதி இல்லாமல், ஒத்துழைப்பு இல்லாமல் அறிக்கைகள் வெளியில் வராது. அப்போ எல்லாவற்றையுமே எங்கள் தலைவருடைய கவனத்திற்கு போய் தான் அந்த அறிக்கைகள் வரும். எங்கள் தலைவர் சொல்லி தான் ஆதவ அர்ஜுனா அவர்கள் அந்த அறிக்கையை வெளியிட்டாங்க. அம்பேத்கரை ஒரு கொள்கை தலைவராக முன்வைக்கிற தாவேகா அரச படுகொலையை எதிர்க்கணும், அதுக்கு எதிராக குரல் கொடுக்கணுன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை விட வீரியமாக சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தானே களத்தில் இருக்கணும். இல்லை, சாதி ரீதியாக எங்கெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ, எங்கெல்லாம் அடக்குமுறைகள் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் எங்கள் தலைவர் துணை நிற்கிறார். அந்த பாதிக்கப்பட்ட மக்களையும் துணை நிற்கிறார். இப்போ வேங்கவயல் கிராமத்தில் மலத்தை கலந்த தண்ணீரை குடித்த அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சமூக நீதிக்காக நாங்கள் உழைக்கிறோம், சமத்துவத்திற்காக உழைக்கிறோம் என்று வெற்று விளம்பரம் பேசி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கூட இன்னும் சந்திக்கல. தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட இன்னும் சந்திக்கல. ஆனால் எங்கள் தலைவர் அவர்கள் சந்தித்தாங்க, மேடை ஏற்றி தாய் உள்ளத்தோடு அரவணைச்சார். நல்லா படித்தான் என்கின்ற ஒரு மாணவரை வீடு புகுந்து அருவாளால் வெட்டினார்கள். அந்த மாணவரை பக்கத்தில் உட்கார வைத்து கல்வி விருது விழாவில் சிறப்பு செய்தார். இந்த செய்தியில் என்ன சொல்றாரு? நான் என்றும் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்கிறேன், ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்கிறேன், விளிம்பு நிலை மக்களின் பக்கம் நிற்கிறேன் என்று சொன்னது மட்டுமல்லாமல், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதிக்கான தலைவர் கிடையாது, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எல்லோருக்குமான தலைவர் என்று அந்த நூல் வெளியீட்டு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சென்று அம்பேத்கருடைய நூலை வெளியிட்டவர் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள். அவர் சாதி தலைவர் கிடையாது, அவர் சாதித்த தலைவர், உலக மக்களுக்கான தலைவர், எல்லோருக்குமான தலைவர் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்த பெருமை எங்கள் தலைவர் தளபதி அண்ணன் விஜய் அவர்களுக்கு இருக்கு. அம்பேத்கர் அவருடைய பிறந்தநாள் என்றாலே ஒரு குறிப்பிட்ட ஊரில் தான் கொண்டாடுவாங்க, ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் தான் கொண்டாடுவாங்க. அதுவும் குறிப்பாக தென் தமிழகம் தாண்டி அம்பேத்கருடைய பிறந்தநாளை
அவ்வளவு சிறப்பாக யாரும் கொண்டாட முன் வர மாட்டாங்க. அவரை வந்து ஒரு சாதி தலைவராக தான் பார்த்தாங்க. தமிழக வெற்றி கழகம் உருவாகிய பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவராக அண்ணல் அம்பேத்கர் என்கின்ற அந்த நபரை வைத்த பிறகு எல்லா சாதியை சார்ந்தவர்களும் அண்ணல் அம்பேத்கர் எங்களுக்கான தலைவர், மாற்று சாதியை சார்ந்தவர்கள் எல்லோரும் அம்பேத்கருடைய நினைவிடத்திற்கு சென்று அம்பேத்கர் அவருடைய சிலைக்கு சென்று மாலை போட்டு மரியாதை செய்து இவர் எங்களுக்கான தலைவர், எல்லோருக்குமான தலைவர் என்று மாற்று சாதியை சார்ந்தவர்களையும் பேச வைத்த பெருமை எங்க தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு தான் உண்டு. ஒரு தலைவர்களை வந்து அடையாளத்துக்காக ஏற்கிறது, இல்லை அம்பேத்கர் என்னோட தலைவர், பெரியார் என்னோட தலைவர்னு அடையாளத்துக்காக சொல்றது அப்படின்றது பெரும்பாலான அரசியல் கட்சிகள் செய்கிறாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. செயல் வடிவமாக என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். நீங்கள் சொன்ன மாதிரி ஆதவர்ஜுனா வந்து தலைவர், அவர் உங்கள் கட்சியோட தலைவர் விஜய் கிட்ட ஒப்புதல் வாங்காமல் இதை பண்ணியிருக்க மாட்டார். உங்களோட மாநில நிர்வாகிகள் வந்து ஒப்புதல் இல்லாமல் போய் பார்த்துருக்க மாட்டாங்க. எல்லாம் சரிதான். அப்படி ஒப்புதல் கொடுத்து மாநில நிர்வாகிகளுக்கு ஒப்புதல் கொடுத்தவர் நேரடியாக அவரே போய் களத்தில் போய் ஆறுதல் தெரிவிச்சிருக்கலாமே. இல்ல வேங்கை வயலோ இப்ப யாரோட ஆட்சி நடக்குது? இல்ல வேங்கை யாரோட ஆட்சி நடக்குது? திமுக ஆட்சி நடக்குது. ஏன் முதலமைச்சர் போகவே இல்லை? ஏன் துணை முதலமைச்சர் போகல? முதலமைச்சர் போயிருக்கணும்லாங்க. முதலமைச்சர் போய் ஆறுதல் படுத்திருக்கணும்ல, பேசியிருக்கணும்ல. அதாவது உங்களுடைய கேள்விகள் என்னைக்குமே அதிகாரத்தை நோக்கி தான் இருக்கும். இல்ல சரிங்க. தாவேகா நிர்வாகி கிட்ட தாவேகாவோட தலைவர் விஜய் ஏன் போகலன்னு தான் கேட்க. அவர் போக மாட்டார்னு சொன்னார். திமுக போக மாட்டார் போகலன்றது தான் நான் கேட்க. போக மாட்டார்னு சொன்னார். போவார் பிரதர், அவர் போவார். இப்ப சட்ட ரீதியான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு, சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கு உண்டான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதே திமுக எதிர்கட்சியில் இருக்கும்போது வாய்க்கிலேயே பேசினாங்க, ஆணவ படுகொலைக்கென்று தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று போராடியது திமுக. நீங்க ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆயிடுச்சுல, ஆணவ படுகொலையை தடுப்பதற்கென்று ஏதாவது தனிச்சட்டம் நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா? கேட்டால் சட்டமன்றத்தில் தனிச்சட்டம்லாம் வேணாம், இருக்கிற சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம், இதே வந்து சரியான முறையில் கொண்டு போறோம்னு சொல்லக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களே, ஏன் நீங்க இன்னும் அதை சரி பண்ணாம இருக்கிறீங்க? நாள்தோறும் ஏன் பண்ணாம இருக்காங்கன்றதுக்கு என்னோட புரிதல் நான் சொல்றேன். புதிதாக அரசியல் கட்சி ஆரம்பித்து ஒரு 3 ஆண்டுகள், ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் பயணித்த தாவேகாவுக்கே நம்ம இதுல போய் ஒருவேளை கண்டிச்சோம்னா இன்னொரு சமூக மக்களோட வாக்குகளை இழந்துடுவோமோ அப்படின்னு பயம் இருக்கும்போது ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக அந்த பயம் இருக்குதா? கண்டிச்சங்க. கண்டிக்கலன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? இல்ல கண்டிக்கலன்னு நான் சொல்லவே இல்லை. ஆதவர்ஜுனா யாரு? கண்டிக்கலன்னு சொல்லவே இல்லை. ஏங்க நாங்க வந்து சாதி பிரிவினையே கூடாது, சமத்துவம் என்கின்ற ஒரு உணர்வோடு வரோம். வாய்க்கிலி இவங்க தான் சமூக நீதி பேசினாங்க. யாரு? திமுக சமூக நீதி இப்போ வரைக்கும் பேசியிருக்கு. எங்க அந்த சமூக நீதி தான் நம்ம கேட்குறோம். திமுகவுக்கு எதிராக ரொம்ப காலமா பிரச்சனைகளா இருக்கிற விஷயங்கள் இருக்கும்ல. இப்ப திமுக இந்த விஷயத்துல தீர்வு வந்து இன்னும் கொடுக்கல, இந்த விஷயத்துல வந்து அவங்க இன்னும் அவங்களால கொடுக்க முடியல, இல்ல சிக்கல் இருக்கு அப்படின்னு அந்த மாதிரியான விஷயங்களா எடுத்து தாவேக்கா வந்து அதுல பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக போராடுற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. நிச்சயமா அரசு செய்யாத விஷயங்களை கேள்வி கேட்கணும். கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் குடித்து மக்கள் இறந்து போனாங்க. அந்த இடத்துக்கு எங்க தலைவர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தார். இதை சரின்றீங்களா தப்புன்றீங்களா? சரி, கரெக்டாக தானே பண்ணியிருக்கிறாரு. இதுல என்ன அரசியல் இருக்கு? இப்போ 24 காவல் மரணங்கள் நடந்திருக்கு திமுக ஆட்சி வந்த பிறகு. அந்த காவல் மரணங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை அழைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறார். காவல் மரணங்கள் கூடாது, எல்லோருக்குமான சமூக நீதி கிடைக்கணும், எல்லாருக்குமான நீதி. அந்த 24 அப்படின்றது என்ன கணக்கு? ஏங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்த படுகொலைங்க. அதிமுக ஆட்சியை நீங்க எடுத்து நாங்க திரும்பவும் சொல்றோம், ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்களை தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். நாங்க என்னைக்காவது விடுதலை சிறுத்தை விமர்சிச்சிருக்கோமா? மதிமுக விமர்சிச்சிருக்கோமா? கம்யூனிஸ்டுகளை விமர்சிக்கிறோமா? காங்கிரஸை விமர்சிச்சிருக்கோமா? கிடையாது. எங்க தலைவர் மாநாட்டில் மிக தெளிவா சொல்லிட்டாரு, கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எந்த கட்சியுமே விமர்சிச்சது இல்லையா? எங்க நான் பேசியிருப்பேன். எங்க தலைவர் வந்து ஒருபொழுதும் திமுகவை தாண்டி பிஜேபி தாண்டி ஏதாவது ஒரு கட்சியை விமர்சிச்சார். எங்க தலைவர் தெளிவா சொல்லிட்டாரு, அதிகாரத்தில் யார் இருக்கிறாங்களோ அவர்களை தான் நம்ம கேள்வி கேட்கணும், அதுதான் உண்மையான ஜனநாயகம் சொல்றாரு. அதான் எங்க தலைவர் கேட்டிருக்காரு. திமுக ஆட்சியில் நடந்த 24 காவல் மரணங்கள் தொடர்பாக எங்க தலைவர் போராட்டம் செய்தார். இது தப்பா? சரி. இதுல என்ன அரசியல் இருக்கு? சரி, இதுல என்ன அரசியல் இல்ல? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஒரு விஷயம், நான் வந்து நிறைய கட்சிகளை வந்து விமர்சிச்சு பேசியிருக்கேன், மற்ற நிர்வாகிகள்லாம் விமர்சித்து பேசியிருக்காங்க, ஆதவர்ஜுனா உட்பட எல்லாரும் விமர்சித்து பேசியிருக்காங்க. ஆனால் எங்கள் தலைவர் விமர்சித்து பேசினாரா அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்விகள் என்னென்னா, அவர் தான் தாவேக்காவோட ஒரு ஆத்தென்டிகேட்டடான எல்லாவற்றையும் மீறிய ஒரு சுப்ரீம் பவராக அவர் கேட்கறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்றத நீங்களே சொல்லிட்டீங்க. அதனால தான் நான் திரும்ப கேட்குறேன், கவின் படுகொலைக்கு ஏன் வந்து உங்கள் தலைவர் பேசலை அப்படின்றது அந்த கேள்வி அதனால தான் வருது. அதாவது எங்கள் தலைவர் வந்து பல தலைவர்களை உருவாக்கி கொண்டிருக்காரு நம்ம சொல்கிறோம். இப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் யார்? என் கட்சியினுடைய முக்கியமான ஒரு நிர்வாகி தான்.
எங்கள் தலைவர் சொல்லி தான் ஆதவ அர்ஜுனா அவர்கள் அறிக்கை வெளியிட்டாங்க. எப்போவுமே எங்கள் கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்கள் அறிக்கை வெளியிடுவாங்க. அதன் பிறகு அங்கே என்ன நடந்தது, அந்த படுகொலைக்கு உண்மையான காரணம் என்ன, அதற்கு அந்த படுகொலையை திட்டமிட்டு யாரெல்லாம் செய்தார்கள் என்று எங்கள் கட்சி சார்பாக ஒரு குழு சென்று முழுமையாக விசாரித்து அதன் பிறகு எங்கள் தலைவரிடம் சொல்லுவோம். இறுதியாக எங்கள் தலைவர் அவர் நேரடியாக அந்த இல்லத்திற்கு சென்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பார். இதுதான் காலங்காலமாக எங்கள் கட்சியில் செயல்பட்டு கொண்டிருக்கு. அந்த வேலை தான் இப்போ கவின் அவர்களுடைய படுகொலையிலும் நடந்து கொண்டிருக்கு. மாநில நிர்வாகிகள் அவருடைய இல்லத்துக்கு சென்றாங்க. இன்னும் அந்த வேலை வந்து நடந்துட்டு இருக்கா? கிட்டத்தட்ட அரசாங்கமே வந்து கைது பண்ணி இன்னும் ஏன் முதலமைச்சர் போல? அதுதான் எனக்கு ஒரே கேள்வி. நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? நடவடிக்கை எடுத்தா சரியாயிருமா? அப்ப எதுக்கு நீங்க முதலமைச்சர்? அடுத்து வந்து கூட்டணி சமீபத்தில் வந்து அதிகமா அடிபட்ட செய்தி என்னன்னா, ஓபிஎஸ் அவர்கள் வந்து தாவேக்காவுக்கு வரப்போறாரு, இல்ல தனியா அமைப்பு உருவாக்கி தாவேக்கா கூட கூட்டணி வைக்க போறாரு, அது போன்ற தகவல்கள் நிறைய வந்தது. நீங்க அந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? அதாவது விக்கிரவாண்டி மாநாட்டு முதல் மாநாட்டில் தலைவர் சொல்லியிருந்தாங்க, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எங்கள் தலைவர் வந்து பங்கு கொடுப்பாங்க. முதலமைச்சர் வேட்பாளராக எங்கள் தலைவர் தளபதி தான், அண்ணன் விஜய் அவர்கள் தான். எங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை எல்லாம் கூட்டணியில் எங்கள் தலைவர் இணைத்து கொள்வார். செயற்குழுவில் நாங்கள் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். கூட்டணி குறித்து பேசக்கூடிய, கூட்டணி முடிவை எடுக்கக்கூடிய முழு அதிகாரம் கட்சியினுடைய தலைவர் எங்கள் அண்ணன் விஜய் அவர்களுக்கு தான் இருக்குது என்கின்ற ஒரு நம்ம செயற்குழு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். கூட்டணிகள் குறித்தெல்லாம் எங்கள் தலைவர் தான் பேசுவார். அதுவும் டிசம்பருக்கு பிறகு தான் கூட்டணிகள் குறித்து, கூட்டணி முடிவுகள் குறித்து யாரெல்லாம் கூட்டணிக்கு வருகிறார்களோ அவர்களுடன் பேச்சுவார்த்தை எல்லாமே வந்து டிசம்பரில் தான் நடக்கும். இப்போ வந்து 2வது மாநில மாநாடு மதுரையில், அதன் பிறகு மிகப்பெரிய தமிழ்நாடு முழுவதும் எங்கள் தலைவர் வந்து சுற்றுப்பயணம் போகிறாங்க. அதன் பிறகு மக்களை சந்திக்கக்கூடிய தனி நிகழ்வுகள் இருக்குது. அதன் பிறகு பூத்து கமிட்டி மாநாடுகள் இருக்குது. இது போன்ற தொடர் நிகழ்வு, கட்சி நிகழ்வுகள் இருக்குது. கட்சியினுடைய உள்கட்டமைப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கு. பூத்து முகவர்கள் நியமிக்கக்கூடிய வேலைப்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. டிசம்பருக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட கூட்டணியை, ஒரு மக்கள் கூட்டணியை எங்கள் தலைவர் உருவாக்குவார். எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். மதவாத பிஜேபியோடு ஒருபோதும் கூட்டணி கிடையாது 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 என்பதில் தமிழக வெற்றி கழகம் உறுதியாக இருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் வந்தாலும் கூட்டணியில் சேர்த்து, கூட்டணி குறித்து எங்கள் தலைவர் தாங்க சொல்வார். ஆனால் கூட்டணியே எங்கள் தலைவர் உருவாக்குவார். எங்கள் தலைவர் தலைமையில் தான் கூட்டணி, தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி. தமிழ்நாட்டில் இருமுனை போட்டி தான், தாவேகாவா திமுகவா தான் இங்கே போட்டியே இல்லை. இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு மும்முனை போட்டி அப்படின்னு சொன்னால் கூட புரிஞ்சுக்க முடியுது ப்ராக்டிக்கலாக. ஒரு 75 ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களோட இருக்கிற ஒரு கூட்டணி தான் திமுகவுக்கு எதிராக இருக்கிற கூட்டணி. பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக இருக்கிற அந்த கூட்டணி வந்து எதுவுமே இல்லை, எங்களுக்கு திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்றது என்ன விதமான மனப்பான்மை? அதாவது நாங்கள் வந்து அதிகாரத்தை நோக்கி வந்திருக்கிறோம். இப்போ அதிகாரத்தில் வந்து திமுக இருக்குது. அப்போ திமுகவை வீழ்த்தினால்தான் தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வரும். அப்போ எங்களுக்கு எதிரி யாரு? திமுக. அப்போ திமுக தாவேகா கரெக்டு தானே? இருமுனை. இந்த 75 எம்எல்ஏ அவங்களுக்கு இருக்கிற வாக்கு சதவீதம், அந்த கட்சிக்கு இருக்கிற வாக்கு சதவீதம்லாம் என்ன ஆகும்? அது அவங்க பார்த்துப்பாங்க. நாங்கள் இருமுனை பூட்டின்னு சொல்கிறோம். அது அதிமுக கேட்டீங்கன்னா அதிமுக என்ன சொல்லுவாங்க? இருமுனை பூட்டி. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையே அதிமுக சொல்றதுக்கும் தாவேகா சொல்றதும் ஒரே தட்டில் வச்சு பார்க்க. அதை வந்து நாங்கள் செயல் வடிவம் படுத்துவோம்னு சொல்கிறோம். இத்தனை மாதம் வெயிட் பண்ணிட்டீங்கல்ல, ஒரு 8 மாதம் காத்துருங்க. 2026 சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் உங்களுக்கு சொல்ல போதில்ல. இல்லை அதிமுக வந்து ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறதோ, இல்லை அதிமுக வந்து ரொம்ப வந்து இது வந்து நேரடியாக விமர்சிக்கிறது தான். அதிமுக வந்து களத்தில் எதுவுமே இல்லை அப்படின்றது திமுக விமர்சிக்கிறது இல்லை, அதிமுக விமர்சிக்கிறது தான். நாங்கள் அதிமுகவை குறைத்து மதிப்பிடலை, திமுகவையும் குறைத்து மதிப்பிடலை, யாரையும் குறைத்து மதிப்பிடலை. அவங்களுக்கென்று மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கென்று கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அவங்களும் பல ஆண்டுகள் போராடி இருக்கிறாங்க. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அரசியல் என்றால் அதிகாரத்தை கைப்பற்றுவது, அந்த அதிகாரத்தை வைத்து மக்களுக்கு உதவி செய்வது. அப்போ இங்கே அதிகாரத்தில் திமுக இருக்குது. அப்போ திமுகவிடம் இருக்கின்ற அதிகாரத்தை மக்களின் துணையோடு கைப்பற்றணும். அதை நோக்கி தான் எங்களுடைய பயணம் இருக்கே தவிர அதிமுகவோட வாக்குகள் உங்களுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? எல்லாரும் வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. அது அதிமுக வாக்கு மட்டும் கிடையாது, எல்லா கட்சியினுடைய வாக்குகளும் எங்களுக்கு வரும். ஓட்டு போடாதவர்களும் எங்களுக்கு வருவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து 6 கோடியே 30 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதிகபட்சம் எவ்வளோ பேர் ஓட்டு போடுறாங்கன்னா ஒரு 5 கோடி பேர் போட்டாவே அது வந்து அதிசயமாக தான் இருக்குது. மீதி வந்து 1.5 கோடி பேர் ஓட்டே போடுறதில்லை. அவர்களும் எங்களுக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. எப்படி 1967 அண்ணா என்கின்ற ஒரு முகம் மிகப்பெரிய ஒரு மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தியதோ, 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்கின்ற முகம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியதோ, 2026 வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் என்கின்ற முகம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த போகிறது.
ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதனால் வந்து தமிழக வெற்றி கழகம் என்றால் எங்கள் அண்ணன் விஜய் தான். எங்கள் அண்ணன் விஜய் என்றால் தமிழக வெற்றி கழகம், அவர் தான் எங்களுடைய பிராண்ட். நிச்சயமா. ஆனால் இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வியை வந்து உருவாக்கிட்டீங்க. பிராண்ட் அப்படின்னு அடையாளப்படுத்துகிற விஷயங்களோ இதெல்லாம் வந்து ஒரு தொழில் ரீதியான விஷயம். அண்டு இன்னும் ஒரு இடதுசாரிகளோட வார்த்தையில் சொல்லணும்னா அது வந்து ஒரு வலதுசாரிய சிந்தனை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் வந்து தாவேக்கா வந்து அதை இவர் வந்து பிராண்டு இது வந்து அப்படின்னு சொல்ற அரசியலே புரியல. பிராண்ட்னா என்னங்க? பிராண்ட்னா ஒரு அடையாளம், சரிங்களா? இப்போ பெரியார் அவர்கள் பேசிய தத்துவம் பெரியாரியம், அது ஒரு பிராண்ட். அம்பேத்கர் அவர்கள் பேசிய தத்துவம் அம்பேத்கரியம். லெனின் அவர்கள் பேசியது லெனினியம். மார்க்ஸ் பேசியது மார்க்சியம். அது எப்படியெல்லாம் ஒரு அடையாளமாக ஒரு பிராண்டாக இருக்கிறதோ அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தோழர்கள் இந்த கட்சியில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் என்றால் தலைவர் தளபதி அண்ணன் விஜய் என்கின்ற அந்த ஒற்றை நபரின் மீது வைத்த நம்பிக்கை, அவருடைய உழைப்பு, அவர் சமரசம் இல்லாமல் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக அவரால் முடிந்த வகையில் திரைத்துறையில் இருந்து கொண்டு போராடிய அந்த போர்க்குணம், இதெல்லாம் பிடிச்சி போய் தான் அந்த கட்சியில் போயிட்டு எல்லோரும் உறுப்பினர்களாக, இப்போ நான் முதற்கொண்டு உறுப்பினராக இணைந்தேன் என்றால் அவருடைய குணாதிசயங்களை பார்த்து தான் நம்ம இணைஞ்சோம். அப்போ அந்த குணாதிசயமும் தான் எங்களுக்கு பிராண்டுன்றோம். இல்லை, இதில் நீங்கள் தந்தை பெரியாரோ அண்ணல் அம்பேத்கரோ நீங்கள் சொன்ன லெனினோ அவர்களோட செயல்பாடுகள்ல இருந்து தான் அவர்கள் மேலே வந்து அவரோட கொள்கைகளை எடுத்து தான் பெரியாரியமோ அம்பேத்கரியமோ மார்க்சிய லெனினியமோ உருவாகுது. அவர்கள் யாரும் அவங்களோட தனிப்பட்ட செயல்பாடுகளோ இல்லை தனிப்பட்ட குணநலன்கள் பொறுத்து கூட அவரை வந்து தன்னோட பிராண்டாவோ தன்னோட தலைவராகவோ எடுத்துக்கல. ஆனால் விஜய் அவர்களை வந்து நீங்கள் சொல்கிறது என்னன்னா அவரை பிடிச்சு எல்லாருமே வராங்க அப்படின்றது அதுக்கு இதுக்கு ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு. அவரை பிடிச்சுன்னா அவரை சும்மா பிடிக்கலங்க. அவர் வந்து அம்பேத்கர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரை கொள்கை தலைவராக கொண்டு வராரு. அது பிடிச்சு போய் நிறைய பேர் கட்சியில் சேர்றாங்க. தந்தை பெரியார் அவர்களினுடைய பேரை கேட்டாலே சங்கி கூட்டம் இங்கு கதறி கொண்டிருக்கு. இருந்தாலும் தந்தை பெரியார் அவர்கள் தான் எங்களுடைய கொள்கை தலைவர். தந்தை பெரியாரின் கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர மற்ற எல்லா கொள்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுடைய கொள்கை தலைவர் என்று தந்தை பெரியார் அவர் வைக்கின்ற பொழுது அது சார்ந்தவர்கள் எங்கள் தலைவரை நேசித்து வராங்க. அஞ்சலை அம்மாள் அவர்களை கொள்கை தலைவராக முன்வைக்கின்ற பொழுது அது சார்ந்து மக்கள் வராங்க. வேலுநாச்சியார் அவர்களை கொள்கை தலைவராக வைக்கின்ற போது அது சார்ந்து வராங்க. ஐயா காமராஜர் அவர்களை கொள்கை தலைவராக வைக்கின்ற பொழுது அது சார்ந்து மக்கள் கூடுறாங்க. இந்த கொள்கை தலைவர்கள் எல்லாம் வந்து ஒரு கொள்கை பிடிப்போடு வச்சிருக்கிறார்கள். அதை நாங்கள் பிராண்டுன்னு சொல்றோம். இதை வந்து எப்படி விமர்சனம் வைக்கிறாங்கன்னா காமராஜர் அவர்களை சொல்றதன் மூலமா அவர் வந்து அப்படி சமூகத்துக்கான தலைவராக இல்லை, அந்த சமூக மக்களை வந்து ஒரு வகையில் திருப்திப்படுத்திட முடியும். அம்பேத்கரை முன்னிறுத்துவதன் மூலமாவோ அஞ்சலை அம்மாளை முன்னிறுத்துவதன் மூலமாவோ வேலுநாச்சியரை முன்னிறுத்துவதன் மூலமாக அந்த சமூக மக்களை வந்து அணி திரட்டலாம், இல்லை தங்கள் மீதான கவனத்தை வந்து ஈர்க்கலாம். அதனால தான் தாவேக்கா வந்து இவங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற விமர்சனங்கள் முன்வைக்கு. இல்லை, அப்படி பார்க்கக்கூடிய அவர்களுடைய மனசு என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு கரைபடந்த ஒரு மனசாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு அழுக்கான மனசாக இருக்கக்கூடியவர்கள் தான் சாதி கண்ணோட்டத்தோடு யோசிக்க முடியும். சாதி தான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் அந்த மனநிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு. எங்கள் தலைவர் அப்படி பார்க்கக்கூடியவர் கிடையாது. அவர் சாதிக்கு அப்பாற்பட்டவர், மதத்துக்கு அப்பாற்பட்டவர், பொதுவான ஒரு தலைவர். அண்மையில் கூட ஒரு நாளிதழ் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. அதாவது கர்த்தருடன் திடீர் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. எப்படி மதத்தை வைத்து பிஜேபி வந்து பிளவுவாத அரசியலை செய்கிறதோ அதே போன்று அந்த ஒரு செய்தி நிறுவனம் மதத்தோடு தொடர்புபடுத்தி எங்கள் தலைவரை பேசுவது என்பது மிகப்பெரிய ஒரு பாசிசம், மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் கர்த்தரோடு மட்டும் கூட்டணி கிடையாது, அல்லாவோடும் கூட்டணி, முருகரோடும் கூட்டணி, பகவான் புத்தரோடும் கூட்டணி, தந்தை பெரியாரோடு கூட்டணி, அண்ணல் அம்பேத்கரோடு கூட்டணி, ஐயா காமராஜரோடு கூட்டணி, கடவுள் இல்லாதவர்களோடும் கூட்டணி. தாவேக்காவோட கொள்கை என்ன? சமத்துவம், சமூக நீதி, ஜனநாயகம். அது வந்து எல்லாருக்கும் போய் கிடைக்கணும். அதுதான் எங்களுடைய இது வந்து சமத்துவமோ இல்லை இந்த சமூகம் வந்து எல்லாரும் சமமாக இருக்கணும், எல்லாருக்கும் ஜனநாயகம் கிடைக்கணும், அடுத்த சகோதரத்துவமாக இது எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்றது நம்மளோட இலக்கு. அதை அடைகிறதுக்கு எங்களுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்றது, அந்த அடைகிற பாதை தான் கொள்கை. தாவேக்கா எந்த வழியில் போய் இந்த விஷயங்களை அடைய போகுது? அதாவது எங்களுடைய ஆட்சி அமைந்தால் அந்த ஆட்சி மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாக இருக்கும் என்பதற்கான செயல் வடிவ புத்தகத்தை எங்கள் தலைவர் அவர்கள் மக்களுக்கு சொல்ல போகிறார். இதெல்லாம் வந்து எங்கள் தலைவரும் எங்கள் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்களும் அதற்கென்று ஒரு நிகழ்வு இருக்குது. அந்த நிகழ்வில் அவங்க பேசுவாங்க. எங்களுடைய அரசியல் என்பது, எங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் என்பது திமுக செய்த தவறை ஒருபொழுதும் தாவேக்கா செய்யாது. 67 அண்ணா பண்ண விஷயங்கள் வந்து பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதையும் தாண்டி இந்திய எதிர்ப்பு போன்ற ஒரு பெரிய போராட்டம் இருக்குது. நிறைய கட்சிகளை எதிர்முதிர்மாக இருந்த கட்சிகளை கூட கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு தன்னை கூட முன்னிறுத்திக்காமல் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு அப்படி பல வியூகங்களை வகுத்து தான் அண்ணா வந்து 67 வந்து வெற்றி பெற்றார். எம்ஜிஆருமே வந்து அவருக்கு நீண்ட ஒரு அரசியல் பயணம் இருக்குது. எல்லா விஷயங்களையும் இடைத்தேர்தலெலாம் போட்டிட்டு வெற்றி பெற்று அதுக்கடுத்து தான் அவர் வந்து வர்றாரு. அப்படி நடக்குது.
இது எதையுமே வந்து விஜய் முறையாக அதை வந்து ஃபாலோ பண்ணாத நேரத்தில் எப்படி வந்து வெற்றி மட்டும் சாத்தியமாயிரும் அப்படின்னு நம்புறீங்க? வெற்றியை நாங்கள் சாத்தியப்படுத்துகிறோம். அதாவது அண்ணா அவர்கள் வந்து ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர், ஒத்துக்கிறீங்க தானே? எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர், ஒத்துக்கிறீங்க தானே? எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர், நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. விஜய்க்கு ஒரு கரிஷ்மேட்டிக் இருக்கு, ஆனால் லீடர் அப்படின்றது கரிஷ்மேட்டிக் மக்களுக்காக போராடி மக்களுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சு 2008 ஈழத்தமிழருக்காக அவர் போராடினாரே பிரதர், போராடினாரா இல்லையா? அப்போ உங்களுக்கு அது இல்ல தலைவர் அரசியல் அமைப்பு இல்லைல்ல, உங்களுக்கு வேண்டியது அவர் போராடினாரா இல்லையா? களத்துல இருந்தாரு. 2011 தமிழ்நாட்டு மீனவருக்காக போராடினாரா இல்லையா? போராடினாரு. இன்று வரை நீட்டு வேணாம் என்று போராடி கொண்டிருக்காரா இல்லையா? சமரசம் இல்லாமல் பிஜேபி எதிர்த்து கொண்டிருக்கிறாரா இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு தலைமை பண்புல வராதா? தன்னுடைய ரசிகர்களை ரசிகர்களாக வைத்துக் கொள்ளாமல் தலைவர்களாக உருவாக்கிறார்கள், அதுதான் தலைமை பண்பு. எப்படி எம்ஜிஆர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு புரட்சி, அதுலதான் எனக்கு திரும்ப ஒரு கேள்வி. அந்த எம்ஜிஆர் அவர்களை போன்றே மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தார். காரணம் என்னன்னா, கரிஸ்மேட்டிக் ஆக்டர் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்ல. அவர் ஒரு மக்கள் தமிழ்நாட்டுல பெரும்பான்மையான மக்களால் ரசிக்கப்படுற ஒருவர் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்ல. லீடர் அப்படின்ற இடத்த அது எப்படி அந்த இடத்துக்கு விஜய் எப்படி வராருன்னா பக்குவப்படுத்தி இருக்கிறாரு, தலைமை பண்பை உருவாக்கி இருக்கிறாங்க. பல மக்கள் சேவைகளை செய்வதற்கு லட்சோபலட்சக்கணக்கான தன் பின்னாடி வந்த தம்பிகளை அணிதிரட்டி பக்குவப்படுத்தி அரசியல்படுத்தி, அம்பேத்கரை படிங்கள், பெரியாரை படிங்கள், காமராஜரை படிங்கள், வேலுநாச்சியாரை படிங்கள், அஞ்சலை அம்மாள் படிங்கள், தமிழ்நாட்டின் உரிமைகளை படிங்கள், மொழி சார்ந்து போராடுங்கள், மொழிக்காக போராடியவர்களுக்கு தியாகம் செய்யுங்கள் என்ற உணர்வோடு அவர் எங்களை அரசியல்படுத்தி பக்குவப்படுத்திட்டார். அரசியல்படுத்தி பக்குவப்படுத்துவது தானே தலைமை பண்பு. அண்ணல் அம்பேத்கரை படி என்று சொல்வது தானே தலைமை பண்பு. தந்தை பெரியார் அவர்களை படி என்று சொல்வதான தலைமை பண்பு. இதை விட ஏதாவது தலைமை பண்பு வேணுமா? அப்படிப்பட்ட ஒரு தலைமை பண்போடு அவர் செயல்படுறாரு. அந்த ஒரு மாற்றத்தை எம்ஜிஆர் அவர்கள் எப்படி வந்தாரோ அதே போன்று தான் எங்கள் தலைவர் வரார். நீங்கள் திமுக எப்படி எம்ஜிஆரை கூத்தாடி சினிமாக்காரர் கூத்தாடின்னு சொன்னீங்களோ அதே போன்று எங்கள் தலைவர் சினிமாக்காரர் கூத்தாடி தான். எந்த மாற்று இல்லை, எம்ஜிஆர் வந்த அதே வழியில் அப்படின்னா எம்ஜிஆர் வந்து காங்கிரஸில் இருந்தார், திமுகவில் வந்து எம்எல்ஏ இருந்தார், திமுகவில் வந்து கட்சியோட பொருளாளராக இருந்தார். படிப்படியாக பல்வேறு பொறுப்புகள் பதவிகள் அதில் தன்னை ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 72 கட்சி ஆரம்பிக்கிறாரு. திண்டுக்கல் இடைத்தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெறாரு. அப்படி தான் 77 வந்து அதுவும் கூட்டணி சேர்ந்து ஆட்சியை வந்து எங்கள் தலைவர் அதே போன்று தான் வராரு. சினிமா உலகத்துக்குள்ளே வராரு. முதல் 2-3 படங்கள் தோல்வியை பெறுது. பயங்கரமாக அவரை விமர்சிக்கிறாங்க, கட்டுரைகள். நான் சொன்னதா அரசியல், நீங்க சொல்றது சினிமா. வர என்ன பேச விடுங்க. கட்டுரைகள் எழுதுறாங்க. அப்புறம் அந்த கட்டுரைகளை படித்து அவர் பக்குவப்பட்டு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வராரு. சினிமாவில் நம்பர் 1 இடத்துக்கு வந்தார். ரசிகர்களை அப்படியே அணி திரட்டினார். ரசிகர் மன்றத்தை வந்து நட்பணி மன்றமாக மாற்றுறாரு. நட்பணி மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றுறாரு. மக்கள் இயக்கத்துக்கு கொடி உருவாக்குறாரு. கொடி உருவாக்கி செயல் திட்டங்களை உருவாக்கி எப்படியெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாரு. அதன் பிறகு தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சி உருவாகுது. அந்த கட்சி கொண்டு ஒரு கொடி, கொள்கை, கோட்பாடு, செயல் திட்டங்கள், 120 மாவட்ட செயலாளர்கள் என்று படிப்படியாகத்தானே அவரும் வராரு. இது எந்த இடத்துல அவரு நாங்க வராம இருக்கோம் சொல்லுங்க? இல்ல, அவர் சுயம்பா வராருங்க. சுயம்பு தலைவர் அவர். எங்க தலைவர் தளபதி அவர்கள் சுயம்பா வராரு. எம்ஜிஆர் ஒரு கட்சியில இணைஞ்சு அந்த கட்சியில பணியாற்றி எம்எல்ஏ ஆகி மக்கள் பணி செஞ்சு வந்த விஷயங்களும், விஜய் வந்து திரைப்படங்கள்ல நடிச்சு படிப்படியாக வந்த விஷயங்களையும் நீங்க ஒரே தட்டில் வைக்கிறீங்க. திரைப்படங்களை நடிச்சு மக்கள் பணி செய்து அவரும் படிப்படியாக தான் வர மக்கள் பணி செய்கிறார். அவர் மக்கள் பணி செய்தார். மக்கள் பணி செய்ததால் தான் மக்கள் அணிதிரண்டு இருக்கிறாங்க, மிகப்பெரிய அளவில் இருக்கிறாங்க. சும்மாலாம் வந்து ஒரு நடிகரை வந்து மக்கள் கொண்டாட மாட்டாங்க. எம்ஜிஆர் அவர்களை கொண்டாடினாங்க, கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கொண்டாடினாங்க. அதன் பிறகு எங்கள் தலைவர் தளபதியை தானே கொண்டாடுறாங்க. இவர்கள் எல்லாமே அந்த மக்களுக்காக உழைக்க. ரஜினியெல்லாம் கொண்டாடலையா? அவர் சினிமாவுக்கு வரல, நான் அரசியலுக்கு வரல, நான் அரசியலுக்கு வந்தவங்களை சொல்கிறேன். அப்படி அரசியலுக்கு வந்து இப்போ எங்கள் தலைவர் கொண்டாடப்படுறாருன்னா எல்லா வழிகளிலும் மக்கள் எங்கெல்லாம் துயரத்தை அனுபவிக்கிறார்களோ அங்கெல்லாம் அந்த துயரத்தின் பக்கம் நின்றவர், அந்த வலி வேதனைகளில் நின்று வளர்ந்த ஒரு தலைவர். அதனால தான் இன்று நடிகராக பார்த்த எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் இன்று தலைவராக மாறிட்டார். தலைவராக பார்த்த பலரும் இன்று நடிகர்களாக நடித்து கொண்டிருக்கிறார். இல்லை, அண்ணா குறித்து பேசின வந்து திரு சீமான் அவர்கள் வந்து விமர்சனம் வைக்கிறாரு. ஏற்கனவே அண்ணாவை ஏற்றுக்கிட்ட கட்சி திமுக இருக்கு, அதற்கப்புறம் எதுக்கு விஜய் அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாரு. அதாவது அண்ணா அவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு 100% திமுக செயல்படுதா? அண்ணா அவர்கள் வாரிசு அரசியலை ஏற்றுக்கொண்டாரா? அண்ணா அவர்கள் மன்னராட்சி அரசியலை செய்தாரா, மக்களாட்சி அரசியலை செய்தாரா? அண்ணா அவர்கள் மாநில சுயாட்சியை விட்டு கொடுத்தாரா? இங்கு அதிமுக மாநில சுயாட்சியை விட்டு கொடுத்ததா இல்லை மாநில சுயாட்சியை காப்பாற்றியதா? திமுக வந்து மாநில சுயாட்சியை விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறதா இல்லை காப்பாற்றி கொண்டிருக்கிறதா என்பதை நம்ம பார்க்கணும்ல. நாங்கள் விட்டு கொடுத்த விஷயங்கள், திமுக இந்த 4 விஷயங்களை மாநில உரிமையை விட்டுட்டாங்க, அதிமுக இந்த 4 விஷயத்துல விட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு விட்டு கொடுத்த விஷயங்கள். இப்போ மாநில பட்டியலில் இருந்த கல்வி எப்படி பொதுப்பட்டியலுக்கு போச்சு? எமர்ஜென்சி காலத்தில் அதற்கு பிறகு போச்சு. ஏன் அதுக்கு நீங்க குரல் கொடுக்கல? ஏன் போராடல, அழுத்தம் கொடுக்கல? கச்சத்தீவு எப்படி அதற்கான தேவை அப்ப உங்களுக்கு உருவாகல?
அதற்கான தேவை கடந்த காலத்துல இருந்த மத்திய அரசு இருக்கும்போது உருவாகல. பாஜக அரசு நம்மளிடம் இருக்கின்ற ஒரு உரிமையை அபகரித்து போறாங்க, அந்த நேரத்துக்கு அது நமக்கு தேவைப்படலங்க, அதனால நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இல்ல அது என்னதான் போன இருந்தாலும் நேரம் நமக்கான உரிமைங்க. எமர்ஜென்சிக்கான காலகட்டம். அதற்கு பிறகு நம்மள அதை கேட்டு பெறுவதற்கான நெருக்கடி நமக்கு உருவாகல. ஏன் பெறல? நெருக்கடி உருவாகல. ஏன் பெறல? ஏன் இன்று வரைக்கும் போராடல? சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை நாங்கள் கொண்டு வருவோம் என்று திமுகவும் சொன்னது, அதிமுகவும் சொன்னது. எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க? அதை தடுக்கிறது யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒன்றிய அரசு தான். ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசு தான். திமுகவுக்கு வந்து தமிழ்நாடு இந்த உயர்நீதிமன்றங்கள்ல தமிழ் வரக்கூடாது அப்படின்றது அவங்களோட கொள்கையா இருக்கா, இல்ல அதிமுகவுக்கு இருக்கா? இல்ல அதற்கு என்ன பண்ணினீங்க நம்ம கேட்ட இந்த 4 வருஷத்துல, இந்த 4.5 வருஷத்துல சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழ் மொழி வர வேண்டும் என்று திமுக செய்த ஏதாவது ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம், ஒரு சட்ட நடவடிக்கை ஏதாவது ஒண்ணு மட்டும் நீங்க சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இல்ல போராட்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நடத்தியிருக்காங்க. கண்டிப்பா நடத்திருக்காங்க. எப்ப நடத்தினாங்க? சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழ் மொழி வர வேண்டும் என்று ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் வழக்கறிஞர்கள் போராட்டம் இருக்கின்ற பொழுது அந்த போராட்டத்தை நசுக்கிய கும்பல் தாங்க இந்த திமுக கும்பல், இந்த திமுக ஆட்சி, திமுக காவல்துறை. வலுக்கட்டாயமாக அந்த உண்ணாவிரத்தை முடிக்க வைத்தவர்கள் திமுக கட்சியை சார்ந்தவர்கள். நீங்க இந்த போராட்டத்தை முடிங்க, மிக விரைவில் இதற்கான நடவடிக்கையில திமுக ஈடுபடும் சொன்னாங்களே, சொல்லி 1 வருஷம் ஆயிடுச்சுங்க, 1.5 வருஷம் ஆக போதுங்க. என்ன நடவடிக்கையில திமுக ஈடுபட்டாங்க? 1 கோடி கையெழுத்து இயக்கம் நடத்தினீங்க, 1 கோடி கையெழுத்து வாங்கினீங்க நீட்டு விலக்குக்காக. ஆமா. அந்த 1 கோடி கையெழுத்து வாங்கிய படிவம் எங்க? இல்ல இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தாவேக்கா கிட்ட ஏதாவது செயல் திட்டம் இருக்கா? நீட்டை வந்து இல்லாம பண்றதுக்காகவோ இல்ல உயர்நீதிமன்றத்தில் தமிழை வந்து வழக்காடு மொழியாக கொண்டு வரதுக்காகவோ தாவேக்கா கிட்ட என்ன மாதிரியான செயல் திட்டம் இருக்கு? நம்ம என்ன சொல்றோம்னா, அதற்கு உண்டான செயல் வடிவங்கள், செயல் திட்டங்கள் எல்லாம் சில விஷயத்தை வந்து தலைவர் தான் பேசணும், நான் பேசிட முடியாது. அது எல்லா கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒரு புரோட்டோகால். ஸோ இது குறித்து எங்கள் தலைவரும் எங்கள் கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவர்களும் பேசுவாங்க. சில விஷயங்களை வந்து நம்ம வெளிப்படையாக எல்லா விஷயத்தையும் பேசிட முடியாது. இப்போ இன்னைக்கு கூட சில ஆலோசனைகள் நடந்தது, மாநாடு தொடர்பாக சில ஆலோசனைகள் நடந்தது, சுற்றுப்பயணம் தொடர்பாக சில ஆலோசனைகள்லாம் நடந்தது. இப்போ நீங்கள் அதெல்லாம் வந்து நான் எப்படி சொல்லிட முடியாதுல்ல. சில விஷயங்களை யார் பேசினால் மக்களுடைய கவனத்தை பெறுமோ, யார் பேசினால் மக்களுக்கு போய் சேருமோ அவர்கள் பேசினாதான் அது சரியாக இருக்கும். அப்போ இந்த நீட் குறித்து ஏற்கனவே எங்கள் தலைவர் சொல்லிட்டாங்க. அதாவது நீட்டு கூடாது என்பதில் நம்ம தெளிவாக இருக்கிறோம். மாநில சுயாட்சிக்கு எதிராக இருக்குது, சமூக நீதிக்கு எதிராக இருக்குது. அதே நேரத்தில் நீட்டு மட்டும்தான் படிப்பா, அதை தாண்டி நிறைய படிப்புகள் இருக்கு, அதையும் நீங்க படிங்க. அதனால நீட்ல தோல்வி எவ்வளவு பெரிய பொலிட்டிக்கலா எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு கருத்து அப்படின்றது உங்களுக்கு தெரியல. அந்த கருத்தை முழுமையாக உள்வாங்கி கொள்ளாதவர்கள் ஒட்டி கட்டி கும்பல் இருக்குல்ல, அது இந்த திமுக கும்பல். நீங்க சொல்லுங்களேன், அது என்ன சரியா என்ன கருத்து? என்ன சொன்னார்னா, நீட் தேர்வு நீங்க எழுதுறீங்க, அந்த தேர்வுல நீங்க தோல்வி அடைஞ்சிறீங்க, தோல்வி அடைஞ்சு யாரும் தற்கொலை பண்ணிடாதீங்க, அதற்கு மாற்றாக நிறைய படிப்புகளும் இருக்கு, அதையும் நீங்க படிங்க, அதையும் நீங்க வந்து உற்று கவனிங்க அப்படின்ற அடிப்படையில் தான் சொன்னாரே தவிர, நாங்க திமுக போன்ற அதிமுக போன்ற நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்போன்னு சொன்னீங்க. 19 மாணவர்கள் இது வரைக்கும் செத்து போயிருக்காங்க. இந்த சாவுக்கு யார் காரணம் நீங்க சொல்லுங்க. அந்த அடிப்படையில் தான் எங்க தலைவர் சொன்னார், தற்கொலை பண்ணாதீங்க, எல்லாவற்றிற்கும் வெற்றிக்கான ஒரு தீர்வு இருக்கு, அதை நோக்கி நீங்க போக என்கின்ற ஒரு உண்மையான தகப்பனாக எங்க தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து அந்த மாணவர்களிடம் பேசினார். நாங்க வந்து போலியான அப்பா கிடையாது, உண்மையான அப்பா எங்க தலைவர். நீங்க அந்த கண்ணோட்டத்தோட நீட்டு மத்திய அரசுக்கு எதிராக தாவேக்கா என்ன மாதிரியான போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கீங்க, இல்ல இன்னும் எதிர்காலத்தில் என்ன மாதிரியான போராட்டங்கள் முன்னெடுக்க? நீட்டு கூடாது என்பதில் நம்ம தெளிவாக இருக்கிறோம். திமுகவும் தெளிவா தான் இருக்காங்க, அதிமுகவும் தெளிவா தான் இருக்காங்க. நாங்க அதிகாரத்துல இல்ல. அதாவது அதிமுக இருக்கிறாங்கன்னா, திமுக மத்தியில அதிகாரத்துல இருக்காங்களா என்ன? மத்தியில காங்கிரஸோட அதிகாரத்துல இருந்தாங்களா இல்லையா? நீங்க சொல்லுங்க. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது கட்டாயம் இல்லையே. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அதிகாரத்துல இருந்தாங்க, பிஜேபி ஆட்சி காலத்துல அதிகாரத்துல இருந்தாங்க. அப்பெல்லாம் ஏன் அவங்க கச்சத்தீவை மீட்கவே இல்லை? இப்ப திடீர்னு ஏன் கச்சத்தீவை மீட்க போறாங்க? அதிகாரத்துல இருக்கும்போது வாயை பொத்திட்டு கம்முன்னு இருப்பீங்க. இல்ல இப்ப நம்ம நீட் பத்தி பேசும்போது நீங்க கச்சத்தீவு போயிட்டீங்க. ஏங்க அது மாநில காங்கிரஸ் இருக்கும்போது அது மாநில உரிமை தானங்க. கச்சத்தீவு மாநில உரிமை இல்லையாங்க? மாநில உரிமை தான். அதை நம்ம கேட்கிறோம். அப்ப நீங்க அது மத்திய அமைச்சரவையில மிக வலிமையான ஒரு அதிகாரத்துல இருந்தாங்க. திமுக நினைச்சா மத்தியில ஆட்சியே கலைஞ்சிரும். அந்த அடிப்படையில் இருக்கும்போது அப்பெல்லாம் நீங்க வந்து இந்த கச்சத்தீவு மீட்பு, உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை கொண்டு வருவது, இது போன்றதெல்லாம் நீங்க போராடி பெற்றிருக்கலாமே. அப்பெல்லாம் விட்டுட்டு இப்ப வந்துட்டு வந்து உங்களுடன் ஸ்டாலின், ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு நீங்க பேசுறீங்க. சரி, உங்களுடன் ஸ்டாலின் அவர்கள் ஏன் தூய்மை பணியாளரோடு ஸ்டாலின் அவர்கள் இல்ல? இப்ப உங்களோடு ஸ்டாலின், ஓரணியில் ஸ்டாலின் வந்து நீங்க வச்ச பேரு நான் பார்க்கும்போது அப்படியே திமுகவோட பேர் மாதிரியே இந்த வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்றது. அதாவது ஓரணியில் தமிழ்நாடுனா ஓரணியில், அதாவது திமுகவும் பிஜேபியும் ஓரணியில் செல்கிறது, அதனால அது ஓரணியில் தமிழ்நாடு. நாங்கள் திமுகல இருந்து எடுத்த பேர் மாதிரியே இருக்கு, வெற்றி ஓரணி வெற்றி பேரணி. அது வந்து ஓரணியில் தமிழ்நாடுங்க.
இது வந்து வெற்றி பேரணியில் தமிழ்நாடு, மக்களின் துணையோடு வெற்றி பெறக்கூடிய ஒரு அணியாக நாங்கள் சொல்கிறோம் என்று எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. இங்கே எதுவுமே யாரும் காப்பி பேஸ்ட்லாம் கிடையாது. நாங்கள் மக்களிடம் வந்து சொல்லியிருக்கிறோம். 2026 தேர்தலே என்பது ஓரணியில் தமிழ்நாடா வெற்றி பேரணியில் தமிழ்நாடா, இங்கே ரெண்டு முனை போட்டி தான். திரும்ப உங்கள் ஊடகத்தின் வாயிலாக சொல்கிறேன், தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் இடையே தான் இங்கே சண்டையே, அரசியல் சண்டை. நீங்க சொல்லிக்கிறீங்க, அதாவது தாவேக்கா வந்து அப்படி விரும்புறீங்க, அப்படி சொல்லிக்கிறீங்க. மக்கள் அதை தாங்க விரும்புறாங்க. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் ஏன் வந்தது, உங்கள் விஜயன் ஏன் வந்தது? மக்கள் விரும்புனால தான் அவர் முதல்வர் வேட்பாளர். இல்ல அது நீங்க அந்த நரேட்டிவ் நீங்க வைக்கிறது தானே, நாங்க வைக்கலங்க. தமிழ்நாடு மக்கள் விரும்புறாருங்க. தமிழ்நாடு மக்கள் குடும்பமாக எங்க கட்சியில் இணைந்ததால் தான் 1 கோடியை தாண்டி உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கு. ரெண்டாவதாக அதிமுகவோட உறுப்பினர் எவ்வளவுன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல? அது நீங்க அதிமுக கட்சி தான் கேட்க. 2.5 கோடின்னு அவங்க சொல்றாங்க. ஆமா, ஆளாளுக்கு சொல்லுங்க. அதிமுக ஒரு 2.5 கோடி, நீங்களும் இப்போ 1.5 கோடி சொல்றீங்க. அதிகாரப்பூர்வமா நாங்க சொல்றோம், ஆதாரப்பூர்வமா சொல்றோம். எங்களிடம் ஆதாரம் இருக்கு, செயலி இருக்கு. அந்த செயலி முடங்கியதால் தான் புதிய வடிவில் புதிய செயலியை நாங்க உருவாக்கியிருக்கோம். புரியுதுங்களா? அதனால நாங்க அதுவுமே ஏதோ பாஜக ஆதரவு ஆட்கள் உருவாக்குனதுலாம் சில விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. அதாவது இங்க எதை பண்ணாலுமே வந்து எங்க மீது பிஜேபி முத்திரை குத்தணுன்ற ஒரு பேர்ல திமுக இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் இருந்தாருங்க. யார் அவரு? ஒரு தேர்தல் வியூக அமைப்பாளர். ரீசெண்டா நான் அவரை வந்து ரீசெண்டா நான் அவரை வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியோட ஒரு ஆண்டு விழால அதாவது பேக் எண்ட்ல ஒர்க் பண்றவங்க இந்த மாதிரி வியூக வகுப்பாளர்கள் உங்களை மேடையில் உட்கார வச்சு நான் பார்த்ததே இல்லை. ரீசெண்டா தாவேக்காவோட மேடையில் அவரை பார்த்தேன். பிரசாந்த் கிஷோர் பார்த்தீங்க தானே? அவர் தானே பிரசாந்த் கிஷோர், உங்களுக்கு தெரியும்ல. அவர் பிஜேபிக்கு வேலை செஞ்சவர். ஆமா, பிஜேபிக்கு மிக தீவிரமாக வேலை செஞ்சவர். மோடியை வந்து பிரதமராக கொண்டு வர வேண்டும் என்கின்ற வடிவில் அவர் வேலை செஞ்ச ஒரு நபர். 2021 திமுகவுக்கு வியூக அமைப்பாளராக யார் இருந்தா? பிரசாந்த் கிஷோர் தான். கேவலமா இல்ல? அப்ப நீங்க பிஜேபி 26 அதே பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு மேடையில் உட்கார வச்சு அவர் வந்து பாராட்டுறாரு, நீங்க பாராட்டுறீங்க, உங்களுக்கும் அவர் வந்து தேர்தல் வேலையெல்லாம் செய்யறாரு. ஒரு தேர்தல் நிறுவனம் என்பது வேற, ஒரு அரசியல் கட்சியினுடைய செயல்பாடு என்பது வேற. இப்ப நாளைக்கு கூட மரியாதைக்குரிய அண்ணன் கரிகாலன் அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு செயல் திட்டத்தோடு உங்க செய்தி நிறுவனத்தோடு எங்க தலைவரிடமோ எங்க கட்சியினுடைய முன்னணி தோழர்களிடமோ நீங்க அணுகி இது போன்று நீங்க செயல்பட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் என்கின்ற ஒரு ஆலோசனையை கொடுத்தால் அந்த ஆலோசனையை உட்கார்ந்து எங்க தலைவர் கேட்பார், ஏற்றுக்கொள்வார். ஒரு நிறுவனம் என்பது வேற, ஒரு அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது வேற. நீங்க வந்து பிஜேபியோடு கூட்டணி வைத்தவர் தானே திமுக. 1999 2001 சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்த கபடதாரிகள் யார் தமிழ்நாட்டில்? பிஜேபியை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வந்தது யார்? முதல்ல கலைஞர் அவர்களின் ஆசி பெற்ற சின்னம் தாமரை, திமுகவின் ஆசி பெற்ற சின்னம். நீங்க இந்த விமர்சனம் வைக்கிறதுனால இது விமர்சனம் கிடையாது பிரதர், இது விமர்சனம் இல்ல, உண்மை ஃபேக்ட். ஆனா நான் சொல்றேன், நான் பார்த்த வரைக்கும், நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிற பாஜகவோட திமுக கூட்டணி வச்சுருக்காங்க, அதிமுக கூட்டணி வச்சுருக்காங்க, விசிக்கு அந்த கூட்டணியில் இருந்திருக்காங்க, பாமக அந்த கூட்டணியில் இருந்திருக்காங்க, தேமுதிக வந்து அந்த கூட்டணியில் இருந்திருக்காங்க, மதிமுக வந்து அந்த கூட்டணியில் இருந்திருக்காங்க. அந்த விமர்சனம் காங்கிரஸ் வைக்கல, மற்றபடி கம்யூனிஸ்டுகள் வைக்கலையே தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான அரசியல் கட்சிகள் பாஜக கூடலாம் கூட்டணி வச்சிருக்காங்க. அது வந்து தமிழ்நாட்டில் இது வந்து நீங்க திமுக மட்டும்தான் பாஜக வளர்த்தாங்க, திமுக மட்டும்தான் பாஜக எங்களை வந்து தேமுதிக வந்து பிஜேபி பி டீம்னு சொல்லலையே, பாமக வந்து எங்களை வந்து பிஜேபி பி டீம்னு சொல்லலையே, கம்யூனிஸ்டுகள் வந்து எங்களை வந்து பிஜேபி பி டீம்னு சொல்லலையே, இல்லை விடுதலை சிறுத்தை கூட எங்களை வந்து பிஜேபி பி டீம்னு சொல்லலை. ஆனால் எங்களை திரும்ப திரும்ப பிஜேபி பி டீம்னு சொல்றது யாரு? நீங்க சொல்லுங்க. திமுக தான. திமுக விமர்சனம் வைக்கிறாங்க. அப்ப திமுக சொல்லுகின்ற பொழுது யோ நீதாயா பிஜேபியினுடைய மெயின் டீம், நீதாயா பிஜேபியினுடைய ஏ டீம், நீதாயா பிஜேபியினுடைய ஏஜெண்டா இருக்கிற. தமிழ்நாட்டில் பிஜேபி என்கின்ற ஒரு கட்சியை வலுவாக கொண்டு வந்தது, வலுவாக வளர்வதற்கு காரணமாக இருந்தது திமுக. நம்ம சொல்றோம், ஆதாரபூர்வமா சொல்றோம். மதத்தை வைத்து சாதியை வைத்து மக்களிடம் பிரிவினையை பேசக்கூடிய நபர் எச் ராஜா. இல்ல கடந்த தேர்தல்ல எச் ராஜா என்கின்ற ஒரு நபரை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியது யாரு? திமுக கூட்டணியில தான். ஒரு சந்து சந்தாக சென்று ஓட்டு கேட்டது யாரு? தாமரைக்கு ஓட்டு போடுங்க, தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னு வெக்கமே இல்லாமல் கேட்டது யாரு? திமுக தானே. தமிழக வெற்றி கழகம் கேட்டுச்சா? நாங்க கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்றோம், பிஜேபியோட ஒட்டும் இல்ல உறவு இல்லைன்னு சொல்லிட்டோம். இல்ல ரெண்டு முனை போட்டி தான் நம்ம சொல்லிட்டோம். இல்ல அதான் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வெளிப்படையா கூட்டணி வச்சோம், வெளிப்படையாவே தெரிஞ்சது. இப்ப நீங்க கூட விமர்சிக்கிறீங்க பாருங்க, வெளிப்படையாவே தெரிஞ்சிடுச்சு பாஜக கூட கூட்டணி வச்சாங்க, எச் ராஜா வெற்றி பெறதுக்குலாம் காரணமா இருந்தாங்க. அது மாதிரி கடந்த காலத்துல அதிமுகவும் கூட்டணி வச்சாங்க, இப்பயும் திமுக கூட்டணி தான் வச்சிருக்காங்க. மோடி வருவது பெருமை அப்படின்னாங்களே, அதாவது எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது மோடி வருவது துக்கநாள், மோடி வரும்போது கருப்பு பலூன் பறக்க விட்டீங்க, மோடியை தமிழ்நாட்டுக்கு வராதே ஓடி போய் என்றெல்லாம் நீங்க வந்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணீங்க. இப்ப 4.5 வருஷம் கழிச்சு மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. இப்ப வந்தாரு, எதுக்கு சொன்னாங்க? மோடி பெருமை அப்படின்னு சொன்னாரு. என்ன பெருமை? என்ன அந்த நிகழ்வுக்கு சொன்னாங்க.
அந்த நிகழ்வுல என்ன பெருமை இருக்கு? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கேட்ட 2000 கோடி கல்வி வளர்ச்சி நிதி 2000 கோடியை ஒன்றிய அரசு கொடுத்துருச்சா? கச்சத்தீவை வந்து ஒன்றிய அரசு மீட்டு கொடுத்துருச்சா? நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை மாற்றுவதற்கு ஒன்றிய அரசு எல்லாம் முன்முயற்சி எடுத்துட்டாங்களா? தமிழ் வளர்ச்சிக்கென்று அதிக அளவில் நிதி ஒதுக்கிட்டாங்களா? எதுல பெருமை? அப்போ இதுதான் ஓரணியில் தமிழ்நாடு. இன்னும் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க பெண்களுக்கு குறிப்பாக வந்து தாவேக்கா வந்து நிறையா முக்கியத்துவம் கொடுக்குறோம், பெண்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் நாங்கள் அதிகமாக இருக்கோம்னு. உங்கள் கட்சியிலேருந்து வெளியில் போன வைஷ்ணவி வந்து சில விமர்சனங்கள்லாம் முன்வைக்கிறாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஏற்கனவே திமுக எதிர்த்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். சொல்லுங்க. நல்லா போயிட்டு இருந்துச்சு. நல்ல அறிவார்ந்த கேள்விகள் கேட்டீங்க, கட்சி தொடர்பான கேள்வி கேட்டீங்க, திமுக சார்பாக கேள்வி கேட்டீங்க. நான் அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவன் என்ற முறையில் நான் பதில் சொன்னேன். இதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்? அவங்க விமர்சனம் வைக்கிறாங்க, ஒரு பெண்ணா என்னை வந்து தவறா பேசுறாங்க, தலைவர் வந்து கண்டிக்கல, அது போன்ற விமர்சனங்கள். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு நபர் இருக்காரா திமுகல? யார் அவரு? அவர் வந்து திமுகல பேச்சாளர். அவர் என்ன பேச்சாளர்? அவர் பேச்சாளர். அவ்வளவுதான் பிரதர். சொல்லுங்க, நீங்க இல்ல நீங்க கொடுங்க, தப்பு கிடையாது, தாராளமா நீங்க கொடுங்க. யாருக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசியதை நீங்க கேட்டிருக்கீங்களா? இல்ல. கேட்டிருக்கேன். எப்படி பேசுவார்? தவறாதான் பேசுவார், ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆபாசமா பேசுவார் தானே, ரொம்ப பச்சை அயோக்கியத்தனமா பேசுவார் தானே. ஏன் வைஷ்ணவி அவர்கள் இது குறித்து கேட்கவே மாட்டேன்றாங்க? ஆனா அதே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கட்சியை விட்டு திமுக நீக்கி இருக்காங்க, வழக்கு போட்டிருக்காங்க, சிறையில இருந்திருக்காங்க, சிறையில இருந்திருக்காங்க. சரி, சிறையில இருந்தார்ல, சிறையில இருந்து வெளில வந்த போது தானே ரொம்ப அதிகமா பேசுறாரு. ஏன் பிரதர்? இல்ல, என்னோட கேள்வி என்னன்னா, வைஷ்ணவியை எதிர்த்து தாவேக்கா தொண்டர்களோ உறுப்பினர்களோ எங்க கட்சியில இருக்கிற இளைஞர்கள் யாரும் அவங்களை அப்படி பேசியிருக்க மாட்டாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு நீங்க சொல்லல. திமுகல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படி பேசுறாரு, அவங்க ஏன் அதை கண்டிக்கலன்னு கேக்குறீங்க? அந்த சகோதரி சொல்றாங்கல்ல, முதல்ல நீங்க யோக்கியமா இருக்கணும் ஃபர்ஸ்ட். நீங்க வந்து அதுக்கு பிறகு எங்கிட்ட வந்து நீங்க அட்வைஸ் பண்ணுங்க, எங்க தலைவர் வந்து மன்னிப்பு கேட்கணும். யோகியம் இந்த மாதிரி வார்த்தைகள் வேண்டாம். ஏன் என்ன எதுக்கு ஏன் சொல்லக்கூடாதுன்ற நானு. உங்க கட்சியில வர்றவன் போறவனா அயோக்கியத்தனமா ஆபாசமா பேசுறான். சாதிக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, சைதை சாதிக்குன்னு ஒருத்தர். அவர் வந்து நடிகர். இப்பயுமே நீங்க எங்க கட்சி நிர்வாகிகள் யாருமே வைஷ்ணவி அப்படி பேச மாட்டாங்க. எல்லாம் ஃபேக் ஐடிங்க, எல்லாம் ஃபேக் ஐடில எங்க தலைவருடைய புகைப்படத்தை வச்சுக்கொண்டு டிவிகேன்னு வைத்துக்கொண்டு ஆபாசமாக பேசக்கூடிய ஃபேக் ஐடி. இந்த ஃபேக் ஐடியை உருவாக்குவது யார் தெரியுமா? பேனா என்கின்ற ஒரு நிறுவனம். அந்த பேனாவை வந்து ஆங்கிலத்தில் நீங்க சொல்லி பாருங்க, உங்களுக்கு தெரியும். அவர்கள் தான் வந்து ஃபேக் ஐடியை உருவாக்கி நாங்கள் ஏதோ பேசுவது போன்று அவங்க பேசி ஆபாசமான. நீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட், சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? எல்லாம் ஆன்லைன்ல கொடுத்து. ஆமா, இது ஒழுங்கான ஆட்சி நடக்குதா? உடனே எல்லாத்தையும் சரி செஞ்சிருவாங்களா? எவ்வளவு கொலைகள் கொள்ளைகள் நடந்துகிட்டு இருக்கு. காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை. காவல்துறையினரே வந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும்னு காவல் நிலையத்தில் மனு கொடுத்தாங்க, அதுக்கே பாதுகாப்பு கொடுக்கல. காவலர் ஒருத்தர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டாரு. சட்ட ஒழுங்கு கேவலமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கு, இவங்க போய் புகார் கொடுங்க அப்படின்றீங்க. நாங்கள் அப்படி யாரும் ஆபாசமாக பேசல. ஆபாசமாக பேசக்கூடியவர்கள் எல்லாமே திமுக கட்சியை சார்ந்தவர்கள். ஆபாசவாதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சியே திமுக தான். முதல்ல அங்க எல்லாத்தையும் சரி செய்ய சொல்லுங்க. நாங்கள் போட்ட பிச்சை. உங்க கட்சியில் இருக்கும்போது விமர்சனங்கள் வச்சுட்டு தானே இருந்தாங்க. அவரை வந்து அவங்கள வந்து நீங்க பேசாதீங்கன்னா நம்ம எந்த இடத்துலையும் சொல்லலை. அவங்க வந்து எந்த பொறுப்புனையும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு உறுப்பினராக சேர்ந்தாங்க, அவங்க பேசினாங்க, ஏதோ எதிர்பார்த்தாங்க, கட்சியில் நடக்கலன்னா வேற கட்சிக்கு போனாங்க. திமுக வந்து அவ்வளோ விமர்சித்து பேசினவங்க. திமுக கட்சியை வந்து நான் கூட அப்படி விமர்சித்து பேசல, அந்த அளவுக்கு அந்த சகோதரி பேசினாங்க. திருப்பி அதே கரெக்டாக தான் இருந்திருக்காங்கன்றீங்க. அப்போ சரியாக தான் இருந்தாங்க. திடீர்னு போய்ட்டு அதே திமுகவில் போய்ட்டு அவங்க இணைகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். அவ்வளோதான், அந்த அடிப்படையில் தான் நான் இல்லை. இதில் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அவங்க இங்கே சில விஷயங்கள் எதிர்பார்த்தாங்க, அது நடக்கலை அப்படின்னு. அது சொல்லும்போது தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா ரீசெண்டாக ஜெகதீஸ்வரன் அவர் சில விமர்சனங்களை வந்து முன் வச்சார். என்னென்னா, தாவேக்கால ஒரு பதவியில் பொறுப்பு வாங்கணும்னா நிறைய வந்து பணம் கொடுத்து தான் பொறுப்புகள்லாம் வந்து வாங்குறாங்க. 1.5 லட்சத்தில் ஆரம்பித்து சீட்டுக்கெலாம் வந்து முன்பணமாக 2 கோடி ரூபாலாம் வந்து எம்எல்ஏ சீட்டுக்கான முன்பணமாலாம் வாங்குற வேலைகள்லாம் தொடங்கிருச்சு. பணம் இருந்தால் தான் அங்கே பதவி அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அதுக்கு உங்களோட பதில் என்ன? சரி, ஜெகதீஸ்வரன் வந்து எவ்வளோ பணம் கொடுத்தாருன்னு கொஞ்சம் கேளுங்களேன். ஆனால் அவருக்கு எந்த பொறுப்பு கொடுக்கலையே. அவர் தானே ஊடகத்தில் அவர் தானே பேசிட்டு இருந்தார். பேசினார், ஆனால் அவருக்கு எந்த பொறுப்பு அப்படின்னு எதுவும் இல்லைல்ல. அதை பேச சொன்னது யாரு? ஊடகத்தில் நீங்கள் பேசுங்க, மக்கள் அரங்கத்தில் பேசுங்க, பொதுக்கூட்டத்தில் போய் பேசுங்க என்று ஊடகத்தின் முகமாக யார் இருந்தா? உங்க சேனல் அவர் அதை தான் சொல்றாரு, பொறுப்புக்கு பணம் வாங்குறாங்க. அந்த ஊடகத்தின் முகமாக ஒருத்தர் அவர் இருந்தார்ல, அவரிடம் எவ்வளவு பணம் வாங்கணும் நாங்க சொல்லுங்க. எங்க வாய் இருக்குது என்பதற்காக எதையும் பேசக்கூடாதுங்க. இப்போ நான் வந்து கொள்கை பரப்பு இணை செயலாளராக இருக்கிறேன். நான் என்ன பணம் கொடுத்தா அந்த பதவி வாங்கியிருக்கிறேன்? செய்தி தொடர்பாளர் வீர விக்னேஷ்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்ன பணம் கொடுத்தா அந்த பொறுப்பு வாங்கினாரு? தம்பி ரமேஷ் இருக்கிறாப்புல, மாநில பொறுப்புகளை தாண்டி மாவட்ட பொறுப்புகள், அப்புறம் ஒன்றிய, சரி இப்போ ஈசிஆர் சரவணன் ஒருத்தர் இருக்கிறாருங்க, ஒன்றிய பகுதி பொறுப்புகள். உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்க. அவர் ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர். அவர் பணம் கொடுத்தா அந்த போஸ்டிங் வாங்கியிருப்பாரு. பூக்கடை குமார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அண்ணா ஒருத்தர், அவர் பணம் கொடுத்தா அந்த மாவட்ட செயலாளர் பதவி வாங்கினாங்க.
இல்ல அவர் உங்க கட்சியில இருந்தவர், அதனால தான் கேட்கிறேன். ஏன் அப்படி பொய் பேசுறாருன்னு எனக்கு தெரியல. என்ன இருந்தாரு? பொய்யா இருந்திருக்கிறாரு, போலியா இருந்திருக்கிறாரு, ஏமாற்று பேர் வழியா இருந்திருக்கிறாரு, கட்சியிலிருந்து தூக்கி வீசப்பட்டிருக்கிறாரு. ஜெகதீஸ்வரன் அதனால வந்து எங்க கட்சிக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு இடத்தில் விலை போய் விட்டதால் எங்களுக்கு எதிராக பேசுறாங்க. ஓ, நாளைக்கு ஒருவேளை என்ன சூழல் யார் வெளியில போனாலும் அவங்க விலை போயிட்டாங்க, அதனால தான் பேசுறாங்க. எங்களால என்ன தப்பு நடந்துச்சுன்னு கேக்குறோம். அதாவது எங்களால ஏதாவது ஊழல், இப்போ பரந்தூர்ல விவசாயிகள் 1000 நாட்களை கடந்து தலைவர் 1000 நாட்களை கடந்து போராடுறாங்க. இதுக்கு யார் பொறுப்பேற்பது? இது குறித்து தானே நீங்க கேள்வி கேட்கணும், இது குறித்து தானே பேசணும். நீங்க தாவேக்காவே விமர்சிக்கிறீங்களே, இப்போ தேவை என்ன? பேச வேண்டிய தேவை என்ன? அப்ப யாரை எதிர்த்து நீங்க கேள்வி கேட்கணும், யாரை எதிர்த்து பேசணும்? அதாவது அந்த ஆளும் தரப்பை எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்படின்றது ரொம்ப முதன்மையான விஷயம். ஃபர்ஸ்ட் அதை தான் செய்யணும். ஆனா அடுத்ததா இவங்கெல்லாம் சரியில்லை, நாங்க தான் உங்களை அடுத்து ஆள போறோம் அப்படின்னு வர்றவங்க கிட்டையும் கேள்விகள் கேட்கணும். நாம் தமிழர் கட்சியில இருந்த காளியம்மாள், அதிமுகவில் இருந்த மருதளராஜ் உள்ளிட்டவர்கள் வந்து தாவேக்கால சேர்றதுக்கான வேலைகள் வந்து இருந்தது. பொதுவாக வந்து அது வந்து அங்கே இருக்கிற சில விஜய், அதாவது உங்கள் கட்சியோட தலைவர் வந்து அதை ஏற்றுக்கிறாரு. கீழே உள்ள நிர்வாகிகள், இந்த மாதிரி வியூக வகுப்பாளர்கள் தான் அதை வந்து முட்டுக்கட்டை போடுறாங்க. தொடர்ச்சியாக செய்திகள் வந்துட்டு. இப்போ நிர்மல் குமாருக்கு வந்து ஒரு திறமை இருக்கு, அவருக்கு வந்து வழக்கறிஞர் பின்னணி இருக்குது, சமூக வலைதளத்தை வந்து எப்படி இயக்கணும், சமூக வலைதளத்தில் எப்படி அரசியல் போர் புரியணும் என்கின்ற அனுபவம் அவருக்கு. ஏற்கனவே 2 கட்சிக்கு அவர் வந்து மிகப்பெரிய ஐடி விங்கை உருவாக்கிய ஒரு திறமையான ஒரு நபர். அவரிடம் அந்த திறமையை எங்கள் தலைவர் பயன்படுத்துறாரு. ஆதவர்ஜன் அவர்கள் ஏற்கனவே 2 தேர்தலுக்கு வியூக அமைப்பாளராக இருந்திருக்கிறாரு, ஒரு கட்சிக்கு பணி செய்திருக்கிறாரு, அவரிடம் ஒரு அனுபவம் இருக்குது, அந்த அனுபவத்தை எங்கள் தலைவர் பயன்படுத்துறாரு. இப்போ லயலாமணியிடம் ஒரு திறமை இருக்குது, அந்த திறமையை அவர் பயன்படுத்துறாரு. இது போன்று யாருக்கெல்லாம் என்னென்ன திறமைகள் இருக்கிறதோ அந்த திறமைகளை எங்கள் தலைவர் அங்கீகரித்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரு. எந்த இடத்துலையுமே யாரையும் வந்து நாங்கள் வந்து தடுக்கலை, விமர்சிக்கல, யாரும் வர வேணாம் நாங்கள் சொல்லவே இல்லை. இல்லை, இறுதியாக ஒரு கேள்வி. நீங்கள் சொன்ன மாதிரி விஜய்க்கு இருக்கிற அவருக்கு இருக்கிற நோக்கங்களோ எண்ணமோ அப்படின்றத யாரும் பெருசாக விமர்சிக்கல. விஜய்க்கு வந்து தமிழ் பற்றில் ஆரம்பித்து இங்கே இருக்கிற உரிமை, இந்த எல்லா விஷயங்களும் இருக்க அவரோட அந்த அந்த அவரோட உணர்வை யாருமே இங்கே வந்து பெரும்பாலும் கேள்வி எழுப்பலை. அதற்கான வழிமுறைகளோ அதற்கான விஷயங்களோ அதை தான் வந்து நிறைய விமர்சனத்துக்கு வந்து உள்ளாகுது. யாரும் அவரோட உணர்வை யாருமே இங்கே வந்து கொச்சைப்படுத்தியோ, அவரோட நீங்கள் சொன்ன எந்த விஷயங்களையுமே அவர் யாருமே வந்து கொச்சைப்படுத்தலை. அவரோட வழிமுறை சரியா இல்லை அப்படின்றத நிறைய விமர்சனங்கள். என்ன வழிமுறை? என்ன வழிமுறை? இல்லை, போராட்ட வடிவம் இல்லாத, இல்லை நிறையா மக்களை போய் சந்திக்காத, நேரடியாக முதல்வர் ஆகணும்னு வர்ற விஷயங்களோ, இல்லை திரைக்கவர்ச்சியின் மூலமாகவே வந்துடலான்னு நினைக்கிறதோ, அந்த விஷயங்களோ அவங்க அப்படி விமர்சிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. திரைக்கவர்ச்சி மூலமாக முதலமைச்சர் ஆகிடலான்னு நினைக்கக்கூடியவர் வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான், நாங்கள் கிடையாது. எங்கள் தலைவர் வந்து 20 வருஷமாக உழைத்திருக்கிறாரு. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உழைத்திருக்கிறாரு. எங்கெல்லாம் அவரால் போராட முடியுமோ அங்கெல்லாம் போராடி இருக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு துறையில் இருக்கிறாரு, அந்த துறையில் அவரை நம்பி 10,000 பேர்லேருந்து 20,000 பேர் வேலை செய்வாங்க. அவரால் அவர் பின்னாடி இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதையும் பார்த்து கொண்டு அந்த இடத்திலிருந்து எங்கெல்லாம் குரல் கொடுக்க முடியுமோ அங்கெல்லாம் குரல் கொடுத்துருக்கிறாரு. அந்த குரல் கொடுத்ததினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இன்று வந்து தலைவராக அவர் உருவாகி இருக்கிறாரு, பல தலைவர்களை உருவாக்கியிருக்கிறார். அதனால் வந்து அதை மக்கள் உணர்ந்து கொண்டதால் தான் தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளத்திலும் மக்களுடைய இல்லத்திலும் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை போன்றிருக்கிறார். நிகழ்காலத்தின் எம்ஜிஆராக எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறார். அதை மக்களும் மனமுகந்து வரவேற்கிறாங்க. 2026 உங்களுக்கு தெரிஞ்சிடும். நன்றி, மிக்க நன்றி. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.